இனிய வணக்கம். நீங்க சிரிப்பின் பின்னால் மறைத்த உண்மைகள் இந்த ஒரு நேரத்துல வெளியில் வர ஆரம்பிக்குங்க. மிதுனம் ராசி அன்பர்களே, நீங்க சிரிப்பதற்கு காரணங்கள் உங்களுடைய மகிழ்ச்சி மட்டும் கிடையாதுங்க. அது ஒரு மறைத்து வைக்கக்கூடிய ஒரு கவர் போல உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்க சிரிக்காம இருந்தீங்க அப்படின்னா, மனதிற்குள்ள கவலைகள், கஷ்டங்கள் இருக்கிறது என்று மற்ற நபர்களுக்கு தெரிந்துவிடும் என்பதற்காகவே நீங்கள் வெளியில சிரித்துக் கொண்டிருப்பீங்க. ஆனா நீங்க மனதை தொட்டு சொல்லுங்கள், அது உங்களுடைய வாழ்க்கையில உண்மையான ஒரு சிரிப்பு போல தெரியாதுங்க. அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மனதிற்குள்ள எவ்வளவு வலிகள் இருந்து கொண்டிருக்கிறது, திருமணம் நடக்காமல் இருப்பது எவ்வளவு பிரச்சனைகளாக இருக்கிறது. இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் நிச்சயமாக பொருந்தும். எனக்கு வயது கம்மி தான், இந்த வயதுல எப்பயா முடிக்க, இன்னும் நாட்கள் கழித்து முடிக்கலாம் என்று நீங்கள் எவ்வளவுதான் வெளியில் கூறிக்கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள்ள உங்களுடைய மனதிற்குள் சில காயங்களானது இருக்கத்தாங்க செய்யும். ஆனா அந்த காயங்களை நீங்களே மறைத்து மூடிக்கொண்டிருப்பீங்க. அதற்காகத்தான் சிரிப்பு என்ற ஒரு மருந்தை வைத்து அதனை சமாளித்து கொண்டிருப்பீங்க. இந்த மாதிரியான ஒரு மனிதர்களாகத்தான் நீங்க எப்போதுமே இருப்பீங்க. நீங்க உள்ளுக்குள்ள எப்பொழுதுமே உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் யாருக்கும் தெரியாமல் இருக்க வைத்திருப்பீங்க. நீங்க எப்பொழுதுமே லைட்டா பேசுவீங்க, இருந்தாலும் ஜோக் பண்ணுவீங்க. நீங்க பேசுகின்ற விதங்களை பார்த்து அனைவருக்குமே பிடிக்கும். யாரிடம் எப்படி பேசினாலும் யாருமே கோவப்பட மாட்டாங்க. நீங்க யாரிடம் பேசினாலுமே மற்றவர்கள் கோவப்பட மாட்டாங்கங்க. அதனாலேயே நீங்க அனைவரிடையும் பேசக்கூடிய ஒரு மனிதர்களாக இந்த ஒரு நேரத்துல நீங்க மாறவும் செய்திருப்பீங்க. ஒரு விஷயத்தை இப்ப நினைத்து நீங்க ஃபீல் பண்ணினால் கூட அதை வெளியில் சொல்லாமல் நீங்கள் மனதிற்குள்ளேயே வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பழக்கமும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். ஆனா உங்களுடைய சிரிப்புக்கு பின்னால் ஒரு நிலைத்தன்மை, அதாவது ரெஸ்டே இல்லாத ஒரு நிலைத்தன்மையானது இருக்கும். அதனை நீங்கள் நினைக்கும் பொழுது உங்களுக்கே சின்ன சின்ன கவலைகள் நிச்சயமாக இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா ஆரம்பத்துல உங்களுடைய வாழ்க்கை நல்லா தாங்க இருந்திருக்கும். போக போக ஏன் இப்படி மாறியது, இதற்கெல்லாம் காரணங்கள் என்ன என்று அர்த்தங்கள் தெரியாம உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகள் உங்களுக்கு நிச்சயமா வந்து கொண்டே தாங்க இருக்கும். வந்து இருக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக நீங்கள் நிச்சயமா கூற வேண்டுங்க. நீங்க வெளியில் சொல்லாம சில விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயே நீங்கள் வைத்துக் கொள்வீர்கள். இது உங்களுடைய பழக்கங்கள் தான், இல்லை என்று நானும் கூறவில்லை. இருந்தாலும் அந்த பிரச்சனைகளோ, சில விஷயங்களோ, மனது நோகும்படி நடந்த சில விஷயங்களோ ஆரம்பத்தில் அதனை நீங்கள் மறைத்து வைத்துக் கொள்வீங்க. போக போக 2-3 நாட்கள் ஆக ஆக அது உங்களுடைய மனதிற்குள், நாட்கள் ஆக ஆக உங்களுடைய மனதிற்குள் அது ஒரு கோவில் போல கட்டி, அதுவும் நல்ல ஒரு கோவில்களாக இருக்காதுங்க. உங்களுடைய மனதை உடைத்த மனிதர்களை எதையாவது ஒன்றை பண்ண வேண்டும் என்று உங்களுடைய மனதிற்குள்ளே ஒரு கோவிலை நீங்க கட்டிக்கொள்வீங்க. கட்டிக்கொண்டு அது உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை உங்களுக்கு நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில இனி எல்லாமே சீல்டு போல இருந்தவங்க எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போவாங்க. இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில நான் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு உங்களை புரிய வைத்த நபர்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருப்பாங்க. அந்த நபர்கள் உங்களுக்கு புரிய வைத்திருக்க மாட்டாங்க, கூடவே இருந்து உங்களை விட்டு போயிருப்பாங்க. அந்த ஒரு நேரம் நீங்கள் தான் புரிந்திருப்பீங்க. நம்முடைய வாழ்க்கையில இறுதி வரைக்கும் நம்ம கூட இருக்க போவது நம்ம மட்டும்தான் என்பதை உணர்ந்து அதன்படியும் நீங்க நடக்கவும் ஆரம்பிப்பீங்க. யாரும் புரியாத உங்களுடைய மனமானது இன்னொரு நேரத்தில் உங்களுக்குன்னு புரிய ஆரம்பிக்கும். உங்களுடைய மனது இன்னொரு நேரத்தில் சாதாரணமான ஒரு மனது போல இருக்காதுங்க. அது உங்களுடைய சிச்சுவேஷனுக்கு 2 முறைகள்ல உங்களுடைய மனது எப்பொழுதுமே 2 மனது. அந்த ஒரு நேரத்துல ஒரு மனது யோசிக்க ஆரம்பிக்கும், ஒரு மனது கோவப்பட ஆரம்பிக்கும். இதனை செய்யலாமா செய்யக்கூடாதா என்று ஒரு மனது யோசித்துக் கொண்டிருந்தால் அந்த ஒரு செயலை நினைத்து இன்னொரு மனது கோபப்பட்டு கொண்டிருக்குங்க. இது தாங்க உங்களுடைய வாழ்க்கையாக எப்போதுமே இருந்து கொண்டிருக்கும். அதனால தாங்க நீங்க எந்த விதமான விஷயங்களையும் உடனுக்குடனே மாற்றிக்கொண்டே இருப்பீங்க. எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது அப்படின்னு தெளிவில்லாமலும் நீங்கள் நடந்து கொள்வீர்கள். நீங்கள் மற்ற நபர்களைப் போல நீங்க நீங்க மற்ற நபர்களைப் போல இதை நீங்க குழப்பங்கள் என்று எதிர்பார்க்காமல், இது உங்களுடைய மனது 2 மனதுக்குள்ள நீங்க மாட்டிக்கொண்ட ஒரு நபர்களாக நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். இதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கும். அதனால நீங்கள் நினைத்ததை கூட உங்களால் செய்ய முடியாது. நீங்க நினைத்து போவது ஒன்றாக இருக்கும், ஆனால் நீங்க அங்க வாங்கக்கூடிய பொருட்களோ செய்யக்கூடிய செயல்களோ வேற ஒன்றாக இருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு நம்முடைய சேனலுக்கு நீங்க இந்த தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதை நம்முடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கமாண்ட் வழியாக கூறுங்கள். அதனை பார்த்து நானும் தெரிந்து கொள்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். எனவே இந்த ஒரு தேதிக்கு பிறகு மிதுனம் ராசி வாழ்க்கையில ஒரு சாதாரணமான ஒரு பிரச்சனைகள் எதுவுமே இனிமே இல்லாமல் இருந்திருக்கும். ஆனா இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில
அதுவும் பேச்சினால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே இனிமேல் தீர ஆரம்பிக்கும். பேச்சுவார்த்தைகளும் மற்ற நபர்களிடம் எப்படி பேச வேண்டும் என்பதையும் நீங்கள் புரிந்து பேச ஆரம்பிப்பீங்க. இதுவரைக்கும் நீங்கள் அமைதியாகவே இருந்திருப்பீங்க. இதாவது ஒரு சில நேரங்களில் மட்டுமே பேசியிருப்பீங்க. ஆனால் இனிமே வரக்கூடிய நாட்களில் நீங்கள் சகஜமாக எல்லாரிடமும் பழகி பாருங்கள். அனைவருமே நன்றாகத்தாங்க உங்களிடம் பேசவும் ஆரம்பிப்பாங்க. எனவே எந்த விதமான கூச்ச சுபாவமும் பயமும் இல்லாமல் பேசுங்கள். அனைவரும் உங்களிடம் நன்றாக பழகவும் ஆரம்பிப்பாங்க. இது உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். உங்களுடைய குடும்பத்திலிருந்து ஒரு தகவலானது வரும். அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வாய்ப்பாக கூட இருக்கலாம். வாய்ப்பை பற்றிய ஏதாவது ஒரு தகவல்களாக கூட இருக்கலாம். அதனால தாங்க உங்களுடைய குடும்பத்திலிருந்து வரவும் ஆரம்பிக்கும். அந்த ஒரு தகவலை பார்த்து உங்களுடைய குடும்பத்துல மிகவும் ஆச்சரியப்படுவாங்க. என்னுடைய பையன் தானா, என்னுடைய பொண்ணு தானா இந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறிட்டாலே அப்படின்னு உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய மனிதர்களும் பெற்றோர்களும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்க ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் கிடையாதுங்க. நீங்க மறைத்து வைத்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடந்து கொண்டே தாங்க இருக்கும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா சிறிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தோன்றும். ஆனால் அது போக போக உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை உங்களுக்கு தேடி கொடுக்கும். ஆனால் நீங்கள் அதனை இந்த ஒரு நேரத்துல எப்படி நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது என்பதை நீங்களே அனலைஸ் பண்ணவும் ஆரம்பிப்பீங்க. இதனுடைய வேல்யூ என்ன, மரியாதை என்ன என்பதை நீங்களே புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு தகவல் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாக யோசித்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய திசையை மாற்றி கொடுக்கும். நீங்கள் இதுவரைக்கும் எந்த விதமான பிரச்சனையிலும் ஈடுபடாமல் இருந்தீங்க அப்படின்னா திடீரென்று உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். நல்ல ஒரு பாதையையும் நீங்கள் தேர்ந்தெடுத்து செல்லவும் ஆரம்பிப்பீங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கை சாதாரணமான ஒரு பாதையாகவும் இருக்காது, சாதாரணமான ஒரு வாழ்க்கையாகவும் இருக்காது. நீங்க எடுக்கக்கூடிய எல்லா விதமான முடிவுகளும் எல்லா விதமான திசைகளுமே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாங்க நிச்சயமாக இருக்கவும் செய்யும். ஏன் அப்படின்னா மிதுனம் ராசிக்காரங்களாகிய நீங்கள் உங்களுக்கு நேரம் என்பது ரொம்பவும் முக்கியம் என்பதை நீங்கள் எப்பொழுதுமே சொல்லிக் கொண்டே இருப்பீங்க. எது செய்தாலும் நீங்கள் நேரத்தை போட்டு பண்ணக்கூடிய ஒரு நபராக நீங்க இருப்பீங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையில நேரம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் எப்போதுமே அறியவும் செய்வீங்க. அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்துல நீங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது என்பதை நீங்களே முடிவு பண்ண ஆரம்பிப்பீங்க. நீண்ட நாட்களுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களானது நடக்கப் போகிறது. அந்த நல்ல மாற்றங்களை எப்படியாவது நீங்க பயன்படுத்தி கொள்ளவும் ஆரம்பியுங்கள். உங்களுடைய இரண்டு மனதானது இந்த ஒரு நேரத்துல இரண்டு மனதை இதுவரைக்கும் தவறாக பயன்படுத்தியவர்கள் யார் தெரியுமோ அவர்கள் இந்த ஒரு நேரத்துல வெளிப்படவும் ஆரம்பிப்பாங்க. நீங்க எப்பொழுதுமே சில நேரங்கள்ல ஃபீல் பண்ணி கொண்டும் இருந்திருப்பீங்க. இவங்களுடைய பழகக்கூடிய விதங்கள் சரியில்லை, இவர்கள் நடந்து கொள்வது சரியில்லை, இவருடைய பேச்சுவார்த்தைகள் சரியில்லை என்று ஒரு மனது உங்களுடைய உள்ளுக்குள் கூறும். இன்னொரு மனது அவன் யாரு நம்மளிடம் இந்த மாதிரி நடந்து கொள்ள, அவனுடைய வாழ்க்கையில அவன் இப்படியும் போறான், இருந்தாலும் நம்ம எதையுமே கண்டு கொள்ளக்கூடாது, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு என்று இருக்க வேண்டும் என்பது போல உங்களுடைய மனதிற்குள் கூறத்தாங்க செய்யும். ஆனா இன்னொரு மனது இருக்கல்லவா, அது இருக்கும் போதே உங்களுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளை நிச்சயமாக தேடியும் கொடுக்குங்க. இவங்க எப்படி உண்மையான ஒரு நபர்களாக இருக்கலாம், ஏன் இவர்கள் இப்படியெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார்கள், இவர்களுக்கு இது தேவையான வேலை தானா என்று உங்களுக்குள்ள இந்த மாதிரியான சில எண்ணங்களும் நிச்சயமாக ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகளை நிச்சயமா தேடியும் கொடுக்கவும் ஆரம்பிக்குங்க. ஆனா இப்போ அந்த எல்லா விதமான மனதும், அந்த ரெண்டு மனதும் இந்த ஒரு நேரத்துல ஒன்றாக மாற ஆரம்பிக்கும். எதை பற்றியும் நீங்கள் அதிகமாக சிந்திக்காதீங்க. முடிந்த அளவுக்கு உங்களை பற்றி மட்டுமே நினைத்து கொண்டிருங்க. மற்ற நபர்கள் வாழ்க்கையில எதுவும் செய்து கொண்டு போகிறார்கள், அவர்களை நினைத்து நினைத்து உங்களை நீங்க சிரமப்படுத்தி கொண்ட நாட்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் அதிகமாக இருந்து கொண்டிருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு மற்றவர்களை எதுவுமே நினைக்காமல் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மட்டுமே பார்த்து வாழ ஆரம்பியுங்கள். அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் செய்த துரோகங்கள் அனைத்துமே எல்லாமே முடிவுக்கு வந்துவிடும். உங்களுடைய வாழ்க்கையும் நல்ல ஒரு திசையை நோக்கி செல்லவும் ஆரம்பிக்கும். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை மட்டும் கவனித்து பாருங்கள். நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கும் போக ஆரம்பிக்கும். இது நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நேரத்தை போட்டு பண்ணக்கூடிய ஒரு நபராக நீங்க இருப்பீங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையில நேரம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் எப்போதுமே அறியவும் செய்வீங்க. அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்துல நீங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது என்பதை நீங்களே முடிவு பண்ண ஆரம்பிப்பீங்க. நீண்ட நாட்களுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களானது நடக்கப் போகிறது. அந்த நல்ல மாற்றங்களை எப்படியாவது நீங்க பயன்படுத்தி கொள்ளவும் ஆரம்பியுங்கள். உங்களுடைய இரண்டு மனதானது இந்த ஒரு நேரத்துல இரண்டு மனதை இதுவரைக்கும் தவறாக பயன்படுத்தியவர்கள் யார் தெரியுமோ அவர்கள் இந்த ஒரு நேரத்துல வெளிப்படவும் ஆரம்பிப்பாங்க. நீங்க எப்பொழுதுமே சில நேரங்கள்ல ஃபீல் பண்ணி கொண்டும் இருந்திருப்பீங்க. இவங்களுடைய
பழகக்கூடிய விதங்கள் சரியில்லை, இவர்கள் நடந்து கொள்வது சரியில்லை, இவருடைய பேச்சுவார்த்தைகள் சரியில்லை என்று ஒரு மனது உங்களுடைய உள்ளுக்குள் கூறும். இன்னொரு மனது அவன் யாரு நம்மளிடம் இந்த மாதிரி நடந்து கொள்ள, அவனுடைய வாழ்க்கையில அவன் எப்படியும் போறான், இருந்தாலும் நம்ம எதையுமே கண்டு கொள்ளக்கூடாது, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு என்று இருக்க வேண்டும் என்பது போல உங்களுடைய மனதிற்குள் கூறத்தாங்க செய்யும். ஆனா இன்னொரு மனது இருக்கல்லவா, அது இருக்கும் போதே உங்களுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளை நிச்சயமாக தேடியும் கொடுக்குங்க. இவங்க எப்படி உண்மையான ஒரு நபர்களாக இருக்கலாம், ஏன் இவர்கள் இப்படியெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார்கள், இவர்களுக்கு இது தேவையான வேலை தானா என்று உங்களுக்குள்ள இந்த மாதிரியான சில எண்ணங்களும் நிச்சயமாக ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகளை நிச்சயமா தேடியும் கொடுக்கவும் ஆரம்பிக்குங்க. ஆனா இப்போ அந்த எல்லா விதமான மனதும், அந்த 2 மனதும் இந்த ஒரு நேரத்துல ஒன்றாக மாற ஆரம்பிக்கும். எதை பற்றியும் நீங்கள் அதிகமாக சிந்திக்காதீங்க. முடிந்த அளவுக்கு உங்களை பற்றி மட்டுமே நினைத்து கொண்டிருங்க. மற்ற நபர்கள் வாழ்க்கையில எதுவும் செய்து கொண்டு போகிறார்கள், அவர்களை நினைத்து நினைத்து உங்களை நீங்க சிரமப்படுத்தி கொண்ட நாட்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு மற்றவர்களை எதுவுமே நினைக்காமல் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மட்டுமே பார்த்து வாழ ஆரம்பியுங்கள். அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு நன்மைகளை